ஐயோ, எஸ்கேப்பா? மண்டையை உடைக்காம விட்டானே. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அப்படி பண்ணிருப்பேன்? ஆதி, அகிலா வந்தாச்சு. மாட்டடா இன்னைக்கு பாரு. என்ன நடக்குதுங்க? இத்தனை நாள் மித்ரா கிட்ட வெறுப்பா தான் நடந்துட்டு இருந்த. இப்போ இப்படி எல்லாம் ஆரம்பிச்சிட்ட. இதை நான் உன்கிட்ட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆதி. நல்லா கேளுங்கக்கா. ஆதி காரணம் இல்லாம இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டான் அகிலா. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு விசாரி. என்ன நடந்திருந்தாலும் அதை என்னோட நாலேஜ்க்கு கொண்டு வந்திருக்கணுங்க. இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் வேற பிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த நேரத்துல ஆதி மித்ரா கிட்ட இவ்வளவு கடுமையா நடந்துக்கலாமா? ஆதி, நீ எதுக்காக மித்ரா கிட்ட இப்படி நடந்துக்கிட்ட? மித்ரா என்ன தப்பு பண்ணா? ஆபீஸ்ல பார்வதி எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்துறதுக்கு இந்த மித்ரா என்ன பண்ணான்னு தெரியுமா? பார்வதிக்கு இங்கிலீஷ் சரியா தெரியாதுன்றதுக்காக மேனேஜரை மிரட்டி பார்வதிக்கு இங்கிலீஷை தப்பா எழுதி கொடுத்து அவளை பேச வச்சிருக்காங்க. பார்வதி அவமானப்படுத்துறத நினைச்சு கம்பெனி அம்பாசிடர் அவமானப்படுத்திருக்கான். நம்ம கம்பெனி அவமானப்படுத்திருக்கான். இங்கிலீஷ் தெரியுன்ற திமிரில் இப்படிதான் நடந்துப்பியா? படிச்சவங்க பண்ற வேலையா அதெல்லாம்? தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்படி உனக்கு சொல்லிக் கொடுக்க விருப்பம் இல்லைன்னா ஒதுங்கி போயிரு. தப்பா சொல்லி கொடுத்து அவங்களை அவமானப்பட வச்சு குத்தி காட்டி பேசுறது, இதெல்லாம் எவ்வளவு கீழ்த்தரமான வேலை தெரியுமா? அஞ்சு அறிவு இருக்கிற மிருகம் கூட இவ்வளவு கேவலமா நடந்துக்காது. இப்படி ஒரு கேவலமான ஜென்மத்தை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இன்னொரு பொண்ணுகிட்ட உன்னால எப்படி இப்படி நடந்துக்க முடியுது? மனசாட்சியை கொன்னுட்டு இப்படி நடமாடிட்டு இருக்கியே, உன்னால பார்த்தாலே எனக்கு ஆத்திரமா இருக்கு. இவ நடந்துக்கிறதெல்லாம் பாக்குறப்ப இவ மேல எனக்கு இன்னும் வெறுப்பு தாமா வருது. ஆதி எப்படி எல்லாம் பேசிட்டு போறாருன்னு பாத்தீங்களா ஆண்டி? ஐயோ, இன்னும் இவ்வளவு முறைக்கிறா? கரெக்டா கொடுத்த. டெபாசிட்டே காலி. ஆதி சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? ஏய், உனக்கு பார்வதிக்கு என்ன பிரச்சனை?
எதுக்காக மறுபடியும் மறுபடியும் பார்வதியை பழி வாங்குறதுலயே உன் கவனத்தை செலுத்திக்கிட்டு இருக்க? ஆதி உன்கிட்ட வெறுப்பா நடந்துகிட்டு இருக்கிறது நல்லா தெரிஞ்சுதான் நான் உனக்கும் அவனுக்கும் கல்யாணத்தை முடிவு பண்ணிருக்கேன். என்னோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டுதான் ஆதி கல்யாண விஷயத்துல அமைதியா இருக்கான். நீ அவன் மனசுல இடம் பிடிக்கிற மாதிரி நடந்துக்கிறத விட்டுட்டு அவன் மனசுல இன்னும் வெறுப்பு வர மாதிரி நடந்துக்கிட்டா என்ன அர்த்தம் மித்ரா இதுக்கெல்லாம்? பார்வதியை பழி வாங்குறேன்னு நீ ஆதியோட பொறுமையை சோதிக்காத. அது நல்லதுக்கு இல்ல. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கிறது உன் கையில தான் இருக்கு. பார்த்து நடந்துக்கோ. ஆண்டி என்ன ஆண்டி அகிலா ஆதிக்கு அட்வைஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போறாங்க. மித்ரா, நீயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். கௌரவத்தை விட்டு கொடுக்காம ஆதிக்கோட ஒரு அகிலாண்டேஸ்வரியா நடந்துக்கணும்னு அகிலா நினைச்சாலும் அவ மனசுல இன்னும் ஆதியோட அம்மாங்கிற தாய்ப்பாசம் அப்படியே தான் இருக்கு. ஆதிக்கோட ஒரு அகிலாங்கிற கௌரவமும் ஈகோவும் அவ மனசுல இருக்கிற வரைக்கும் தான் நீ இந்த வீட்டுல இருக்க முடியும். அவ தாய்ப்பாசத்தை கிளறி விடுற மாதிரி விஷயங்களை நீ பண்ண ஆரம்பிச்சின்னா அதுக்கப்புறம் அது எல்லாமே ஆதிக்கு தான் சாதகமா போய் முடியும். நமக்கு பாதகமா தான் வந்து விடியும். பார்த்து நடந்துக்க மித்ரா, ஜாக்கிரதை. அப்பா மாத்திரை சாப்பிடுங்க. சரிம்மா, நான் போய் படுத்துக்கிறேம்மா. கணேசா, ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன்க்கா. சரி, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போய் படுப்போம். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குக்கா. முக்கியமான வேலையா? அப்படி என்ன முக்கியமான வேலை? நான் படிக்க வேண்டியதை நான் படிச்சு முடிச்சிட்டேன். நீ இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கலையே. உன்னோட புக் எடுத்து வச்சு படிக்கா. நீ ஒழுங்கா படிக்கிறியா இல்லையான்னு மாமா என்ன பார்க்க சொல்லிருக்காரு. டே கணேசா, தமிழ் நான் கூட படிச்சிருவேன்டா. இந்த இங்கிலீஷ் என்னால படிக்கவே முடியலடா. புத்தகத்தை எடுத்து வச்சாலே தூக்கமா வருது. 247 எழுத்துக்கள் இருக்க தமிழ ஈஸியா படிக்க முடியுது. 26 எழுத்து மட்டுமே இருக்கிற இங்கிலீஷ உனக்கு படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் முடியவே முடியாதுக்கா. இப்ப நீ படிக்கல, நான் உடனே மாமாக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன்க்கா. மாமா கூட சேர்ந்துக்கிட்டு நீ என்ன நல்லாவே மிரட்டிட்டு இருக்க. இதெல்லாம் உனக்கு நல்லதுக்கு இல்லடா. நான் உன்னோட நல்லதுக்கு தாங்க சொல்றேன். நீ முதல்ல புக் எடுத்துட்டு வந்து படிக்கா. அக்கா, ஒழுங்கா படிக்க போறியா இல்லையா? நான் படிக்கிறேன்டா, நீ படி. என்ன ஏன்க்கா பாக்குற? புக்க பார்த்து படிக்கா. படிக்கிறேன், நீ படி. நீ படி. நான் படிக்கிறேன்க்கா, படிக்கிறேன்.
அக்கா அக்கா என்னக்கா நீ? நான் என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ உன் வேலையை பாரு, நான் படிக்கிறேன் போ. படி. நம்ம சொன்னாலாம் அக்கா கேட்காது, சொல்ல வேண்டியவங்க சொன்னா கேட்கும். மாமா சரி, ஓகே மாமா, கட் பண்றேன். பார்வதி, அப்பா, என்னக்கா பயந்துட்டியா? டேய் உன்னை போட்டேன்னா அக்கா, மாமா என்ன காப்பாத்துங்க. அக்கா அடிக்க வருது மாமா. எல்லாம் நீங்க கொடுக்கற இடம் தான் மாமா. இவன் என்ன பண்ணான் தெரியுமா? தெரியும், பண்ண சொன்னதே நான் தானே. என்னடா ஓரா பண்ணிட்டியா? இல்ல மாமா, லைட்டா தான். லைட்டுக்கே வா. என்ன மாமா, நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? இனிமே கண்ணு மூடுனா எனக்கு அந்த ஒருவன் தான் முன்னாடி வந்து நிக்கும். தூக்கமே வராது மாமா. நீ ஒழுங்கா படிச்சா அவன் ஏன் இதெல்லாம் பண்ண போறான்? நீ தூங்காம இருக்கணும் தான் இதெல்லாம் பண்றான். பயமுறுத்துறா. என்ன மாமா, நீங்களும் அவன் கூட சேர்ந்து இப்படி பண்றீங்க? அப்படிதான் பண்ணுவோம். டே கணேசா, நீ பண்றது சரியான ட்ரீட்மெண்ட் தான். உன் அக்கா படிக்காம இந்த மாதிரி ஏமாத்தி தூங்குனான்னு வச்சுக்கோ, இந்த மாதிரி எதனா பண்ணி பயமுறுத்தி எழுப்பிடு. ஓகே மாமா, டன். இங்க பாரு, நீ படிக்கிறேன்னு சொல்லிட்டு சாரை தொந்தரவு பண்ணக்கூடாது, புரியுதா? ரெண்டு பேரும் ரொம்ப ஓவரா தான் போறீங்க. இருக்கட்டும், ஒரு நாளைக்கு இதுக்கெல்லாம் இருக்கு. சரி, அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். நீ முதல்ல உட்காந்து படிக்கா. அதான் சார் சொல்லிட்டார்ல, போய் உட்காந்து படி போ. என்ன பாக்குற? அதான் சொல்றான்ல, போய் உட்காந்து படி. பாத்துக்கோடா. ஆக ஆதியோட பிறந்த நாள் அன்னைக்கு 2 கல்யாணத்தையும் நடத்தி முடிக்கணும்னு அகிலாண்டேஸ்வரி அம்மா முடிவு பண்ணிருக்காங்க இல்லையா? ஆமா குருஜி, அகிலாண்டேஸ்வரி ஏற்பாடு பண்ணியிருக்கிற இந்த 2 கல்யாணமும் நடக்க கூடாது. அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். அதுக்காக தான் நாங்க உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கோம். இதுல நான் என்ன பண்ணணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி கேட்டா நாங்க என்ன சொல்றது குருஜி? அகிலாண்டேஸ்வரி மனசுல ஏதோ ஒரு கணக்கு இருக்கு குருஜி. அதனாலதான் அவ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. எல்லா வழியிலயும் அகிலா கிட்ட சொல்லி பார்த்துட்டேன். அகிலா அவ எடுத்த முடிவுல உறுதியா இருக்கா. அகிலாவோட முடிவை மாத்த முடியலனாலும்
அந்த முடிவை கொஞ்சம் தள்ளி போட்டா நல்லா இருக்கும் குருஜி. அது உங்களால முடியும். ப்ரோவோட பிறந்தநாள் அன்னைக்கு கல்யாணம் வேண்டாம், கல்யாணத்தை வேறொரு நல்ல நாள் பார்த்து வச்சுக்கலான்னு சொல்லி அம்மா கிட்ட நீங்க வந்து கொஞ்சம் சொல்லணும் குருஜி. நீங்க வந்து அகிலா கிட்ட சொன்னா கண்டிப்பா அகிலா உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து கண்டிப்பா கல்யாண தேதியை மாத்திக்க சம்மதிப்பா குருஜி. எங்க கோரிக்கையை ஏத்துக்கிட்டு இந்த சிக்கல்ல இருந்து நீங்க தான் எங்களை காப்பாத்தணும் குருஜி. லிங்கத்தோட திருவிளையாடல்கள்ல இதுவும் ஒண்ணு போல இருக்கு. சரி, உங்க கணக்கு ஜெயிக்குதா இல்ல அகிலாண்டேஸ்வரி அம்மாவோட கணக்கு ஜெயிக்குதான்னு நாளைக்கு தெரிஞ்சிடும். உங்களுக்காக நான் நாளைக்கு வந்து அகிலாண்டேஸ்வரி அம்மா கிட்ட பேசி பார்க்கறேன். ரொம்ப சந்தோஷம் குருஜி. நாங்க வரோம். நல்லது, போயிட்டு வாங்க. வரேன் குருஜி. குட் மார்னிங்மா. குட் மார்னிங்ப்பா. குட் மார்னிங் அருண். அம்மா ஐஸ்வர்யா எங்க? ரூம்ல ரெடி ஆயிட்டு இருக்காப்பா, இப்ப வந்துருவா. ஆதி ரெடி ஆயிட்டானா? ப்ரோ ரூம்ல இல்லம்மா, வெளியே கிளம்பி போயிருப்பார் போல இருக்கு. ஓ, வேற எங்க போயிருப்பான்? காவிய காதலிய பார்க்க போயிருப்பான். ஐயோ, இந்த குருஜியா? அப்பா, சொன்ன மாதிரியே குருஜி வந்துட்டாரு. இனி அம்மா என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே. வணக்கம் குருஜி. வணக்கம் குருஜி. வணக்கம். வாங்க. உட்காருங்க குருஜி. நானே உங்களை வந்து பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் குருஜி. நீங்களே வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். எல்லாம் அவன் செயல். இந்த குருஜி சும்மா வர மாட்டாரே. ஏற்கனவே லிங்கத்தை கொண்டு வந்து கொடுத்த மாதிரி இப்ப எந்த ஏழ்றையை கூட்டிட்டு வந்திருக்காரோ தெரியலையே. ஆதியோட பிறந்த நாள் அன்னைக்கே ஆதிக்கும் மித்ராவுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் குருஜி. என்ன குருஜி, ஆதிக்கு கல்யாணம் சொல்றேன், நீங்க இப்படி அமைதியா இருக்கீங்க? அதானே. ஆதிக்கு கல்யாணங்கிறது நல்ல விஷயம்தான். அந்த நல்ல காரியம் ஏற்கனவே 2 முறை கூடி வந்து தடங்கள் ஏற்பட்டு நடக்காம தள்ளி போயிருக்கு. இந்த குருஜியோட ஓப்பனிங்கே சரியில்லையே. இவர் எதையாவது சொல்லி அகிலா மனச குழப்பி கல்யாணத்தை தள்ளி போட்டுறக்கூடாதே. ஐயோ, அப்படிலாம் எதுவும் நடக்க கூடாது. வாழ்க்கையில பிறப்பும் இறப்பும் ஒரு முறை தான். கிட்டத்தட்ட கல்யாணமும் அந்த மாதிரி தான். இந்த கதையெல்லாம் யார் கேட்டா? ஆணும் சரி பெண்ணும் சரி, பிறப்பிலிருந்து கல்யாணம் வரைக்கும் ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னொரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிடறாங்க. அதனாலதான் கல்யாணத்துக்கு நாள் நட்சத்திரம் கால நேரம் பார்த்து முகூர்த்தம் முடிவு பண்றாங்க. போச்சுடா, நான் நினைச்ச மாதிரியே இந்த குருஜி வில்லங்கத்தை கூட்ட போறாரு போல இருக்கு. நீங்க ஏதோ சொல்ல நினைக்கிறீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் குருஜி. அதானே. நீங்க சொல்ல நினைக்கிறத நேரடியாவே சொல்லுங்க. ஆதியோட பிறந்த நாள் அன்னைக்கே கல்யாணத்தை வைக்கணுமா? என்னது? வேற ஒரு நல்ல முகூர்த்தம் பார்த்து கல்யாணத்தை வச்சுக்கலாமே. இந்த சாமியார் மண்டையில தீய வைக்க